இந்த மாதிரி நமக்கு கீழே உள்ளவர்கள், அதாவது மனைமார்கள் விஷயத்துல நம்ம எப்படி அதை நடந்து கொள்றோமோ, அடுத்த பகுதி தான் அந்த நமது பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். இந்த பெண் பிள்ளைகளை இப்ப 2 சப்ஜெக்டும் அதாவது ஒரே லிங்க்ல வந்தாலும் கூட பெண் பிள்ளை விஷயத்துல நம்ம ஏன் சொல்லி காட்டுறேன்னு சொன்னால், நிறைய பேர் இதுல என்ன செய்யறாங்க, தவறு விடுகிறார்கள். அவங்களுடைய கல்வி விஷயங்களுக்கு அனுப்புற நேரங்கள்ல, அவங்களோட ஒழுக்க விஷயங்கள்ல, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்வட்டத்துல எல்லாம் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையை வச்சு மார்க்க எல்லைகளை என்ன செஞ்சிடறாங்க, நகர்த்திடுறாங்க. அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்பது இயற்கையா ஏற்படக்கூடிய ஒரு அம்சம். ஆனா மார்க்க எல்லைகள் அங்க நகர்த்தக்கூடாது. இப்ப கல்விக்காக, அதாவது ஒரு என்னது, இந்த கோ எஜுகேஷன்ல சேர்த்துடுறது. அப்ப சேர்ற டைம்லயே நம்ம சொல்லுவோம் என்னன்னா, அது பிழை, மார்க்கத்துல கூடாது, ஹராம். என்ன செய்ய, நிர்பந்தம். சரி, ஓகே, சூழல் அப்படி இருக்கு, சேர்த்துட்டான். சேர்த்து ஒரு 10 கிரேட் 10 அல்லது கிரேட் 9 வரக்குள்ள ஒரு செய்தி வரும், லவ் 2 பேரும் விரும்பிட்டாங்களாம், பாருங்க இவனை நம்பித்தானே அனுப்பினேன். நம்பி எல்லாம் செய்தாண்ட இடத்துக்குள்ள அனுப்பி நம்பினா சரி வராது. இந்த இடத்துல பொறுப்பு தான் பிரச்சனை. இந்த இடத்துல நீங்க பொறுப்பாளர்களாக அந்த இடத்தை செலக்ட் பண்ணிக்க கூடாது. அதுக்காக நீங்க வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் என்ன செஞ்சுக்கணும், செய்திருக்க வேண்டும். அந்த சூழலுக்குள்ள நீங்க நிர்பந்தத்துல விட்டாலும் சரி, நிர்பந்தம் இல்லாம விட்டாலும் சரி, ரிசல்ட் ஒன்றுதான். இப்ப நீங்க உங்களுக்கு நிர்பந்தம் வைக்கலாம், அல்லாட்ட உங்களுக்கு அதுல மன்னிப்பு இருக்கிறோம், நிர்பந்தம் வைக்கிறோம், வேற வழியில விட்டோம் இருக்கலாம். ஆனா ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கணும். அந்த ரிசல்ட் தான் என்னன்னா, திடீர்னு ஒரு 8 வயசு 8ஆம் ஆண்டுலயே கேள்விப்பட்டிருது, என்னது கொஞ்சம் லிங்காம் அப்படின்னு கேள்விப்பட்டிருது. உன்னை அதுக்காக அனுப்பினேன், வாப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, உமா கஷ்டப்பட்டு சமைக்கிறாரு, இப்படி ஒரு தத்துவம் எல்லாம், அது எதுவும் சரி வர அவனுக்கு லிங்க் ஆகின போறோம். அவனுக்கு மௌளைமார்களை தேடுறது, பள்ளி பயானுக்கு அனுப்ப பாக்குறது, மதரசாக்களை தேடுறது, எப்படிடா பிரிச்சு விடுறன்னு பாக்குறது, இதெல்லாம் இது ஒரு பலமாயிரு. உனக்கு இந்த வயசுல தேவையான்னு கேட்கறது. இது எல்லாம் எவ்வளவு விஷயங்களோட இதுல பேச வேண்டியதுன்னா, முதலாவது இறைவனது இயற்கைக்கு மாற்றமான கேள்வி. அங்க இந்த வயசுல தேவையான்னு கேட்டா, வேற எந்த வயசுல தேவை, அந்த வயசுலதான் அது வரும். எந்த வயசுல, 16ல வரும், 14ல வரும், 13ல வரும். பருவ வயசாயினாலே என்ன செய்யும், அது வரத்தான் செய்யும். நம்ம சஹாபாக்கள்ல திருமணம் முடிக்க கேட்டார்கள் வரக்கூடிய எல்லா செய்தி நீங்க நினைச்சிட கூட 30-40 15லயும் வந்திருக்கு, 14லயும் வந்திருக்கு, 18லயும் வந்திருக்கு, 20லயும் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. பருவத்தை அடைஞ்சு அது வரத்தான் என்ன செய்யும். அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அவனுக்கு அந்த இடம் வந்ததுக்கு நீங்க கேட்கிற கேள்வி, எப்படி உனக்கு இந்த வயசுல வந்துச்சு அப்படின்னா, இந்த வயசுல வந்துச்சு, அந்த வயசுல காலம் பேர என்ன, காலம் கெட்டு பேத்துட்டான். நீ கெட்டு பேத்துட்டு, காலம் கெட்டு பேத்துட்டு சொல்லி ரசூலா லா தசுப்புத்தஹர், காலத்தை ஏச வேண்டாண்டாங்க. காலம் கெட்டு பேத்துட்டு காலத்துக்கு ஒரு ஏச்சு வேற. அப்போ முதல் பிரச்சனை இயற்கைக்கு மாற்றமான கேள்வி, அந்த இடத்துல வரத்தான் அது செய்யும். 2வது, அது வராம வைக்கலாம்னா வைக்கலாம், உன்னோட செட்டப் இல்ல. நீ வச்சுக்கிறது பார்த்து படிக்கிறது, சரியா? பெண்களை அது இப்போ புதுசா கல்வி திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரே வகுப்புல மட்டும் வச்சு சரி வராதான், ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் வைக்கணுமா. அப்பதான் அந்த பெண்கிட்ட கல்வி தேடல் போட்டி இருக்குமா. எல்லாம் ஒரு சிஸ்டமா கொண்டு வர. நான் சொன்ன மாதிரி தான் என்ன, முஸ்லிம் காணி ஜாயிலிய வேலியில கொண்டு வருது. அப்ப எல்லாம் சிஸ்டமா வைக்கணும். சிஸ்டமா இவளை பார்த்து ஆர்வம், பெண்கள் படிக்கிற ஆர்வம் இருக்குமா, அவளை பார்த்து இவனுக்கு ஆர்வம் வரும். அதோட ஒருவருக்கு ஒருவர் துணையாக கல்வியை டெவலப் ஆகி கல்வி டெவலப் ஆயிரும், சரியா? அப்போ இதுதான் என்னது, கொண்டு கடைசியா கொண்டு சேர்த்துட்ட பிறகு அவன் அந்த நிலைமைக்கு வந்த உடனே அவன்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்கு. யார்கிட்ட, இபிலிஸ்ட ஒரு கோர்ஸ் இருக்கு, பயோல அவங்க செட்டப் பண்ணி வச்சுக்கிறான். அந்த கோர்ஸுக்கு இவங்க போகல. இவங்க இந்த இதுலதான் கட்டி பேத்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இவங்களுக்கு இஸ்லாம் நிக்குது. அதனால அது பிள்ளை அவன்கிட்ட கோர்ஸ் என்னன்னு சொன்னா, லிவிங் டுகெதர். விளங்கிட்டா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ற கோர்ஸ் அவன்கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு இன்னும் உள்ள LGBT அந்த ஃபித்னா அதெல்லாம் அவன் கொடுத்து வச்சுக்கிறான். அவன்கிட்ட கோர்ஸ்ல ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு இப்பதானே கொஞ்சம் கட்டி பேத்திக்கிறாரு, இவருக்கு இது பெரிய பிரச்சனை. பாத்தீங்களா, இந்த இஸ்லாம் முஸ்லிம்கள் எவ்வளவு நாசமா பேத்துட்டாங்க. இவரை அறவாசி செய்தான் தான், சரியா? அடுத்த அறவாசி முஸ்லிம். அப்ப அடுத்த அறவாசி முஸ்லிம் அவர் இருந்துட்டு இருக்கிறதால அதுக்கு மட்டும் இஸ்லாம் பேசுறது. அப்ப நாங்க அவரோட பேத்து எப்படி பேசுறது, அவர்கிட்ட பேத்து நீங்க படிப்பித்த சிஸ்டம் அப்படி என்ன இந்த உலகத்துல வாழல, அப்ப சாக வேண்டியதான் என்று நம்ம வந்துட வேண்டாம். நம்ம சொல்றத அவன் கேட்கிற லெவல்ல இல்ல. நம்மளே பிற்போக்குவாதமாகவும் முடன் இஸ்லாம் என்று புரிந்து கொள்ள தெரியாத பழமைவாதிகள் என்று பழமொழியெல்லாம் பேசிட்டு இதை வச்சா, அப்ப இவன் வந்திருக்கிற இடம் இதுவரைக்கும் உனக்கு ஏத்துக்கலுமா, இது வரைக்கும் உனக்கு இந்த எல்லை வரைக்கும் ஓகே. எல்லைக்கு புறவு வாரது இஸ்லாத்துக்கு முரண், ஒழுக்கம் இல்லை, இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாங்க இல்ல, பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா வச்சுக்கிறதெல்லாம் அதுக்குள்ளதான், அந்த சிஸ்டத்துக்குள்ளே வச்சுட்டு கரப்ஷன் ஆகினவர் ஒண்ணும் செய்யலாம். இதுல கொஞ்சம் பேர் தப்பிடுவானு, இந்த செக்ஷன்ல தப்பிடுவானு. தப்பி முடிஞ்சு அடுத்த கொண்டு போய் சேர்க்கிற யூனிவர்சிட்டி காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு.
அங்கதானே மெயின் ஹெட் ஆஃபீஸ் விளங்கிட்டா. அந்த இடத்துல ஆண் பெண் கலப்பு எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் போட்டு அது இருக்கும். நான் இதுல எல்லாரையும் குறை சொல்லல, எல்லாரும் எண்ணங்களையும் குறை சொல்லல, படிக்கிற எப்படி சிஸ்டத்தை பத்தி பேசிட்டு நபர்களை பத்தி நான் பேசல. சரியா? நபர்கள்ல நீங்க தக்குவா உள்ளவரா அல்லாஹ்வுக்கு இருக்கீங்க. சிஸ்டத்துல நீங்க அங்க போன பிறகு நீங்க சமுதாய ரீதியா பாக்குறீங்களா இல்லையா? அதை மட்டும் ஆள் மனசுல கை வச்சு அங்க படிக்கிறவங்க சொல்லணும் பாக்குறீங்களா இல்லையா? என்ன ட்ரஸ்ட் 10 பெண்களை இப்ப ஒவ்வொரு கல்வி இதுலயும் வந்து சில இப்ப இலங்கை போன்ற இடங்கள் எல்லாம் வந்து முஸ்லிம்களுக்கு தனியான அந்த ஒரு உரிமைகள் பாதுகாப்பான இருக்குன்னு வைங்களேன். அப்ப அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து அந்த முஸ்லிம் பெண்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு முஸ்லிம் சகோதரர் இருப்பாரு. கூட்டிட்டு போறதுக்கு வரணும். அவன் உண்மையில நம்பிக்கையான ஆளா தான் இருப்பாரு, நேர்மையான ஆளா தான் இருப்பாரு. அவன் அந்த முஸ்லிம் பிள்ளைகளை கூட்டிட்டு கொண்டு போய் விடுறது, அதுக்குள்ள எடுக்கிறது எல்லாம் வேலை செய்வாரு. இது சரி வராது. ட்ரஸ்ட் தான் உண்மையில நம்பிக்கையானவர், இவங்களும் உண்மையை நம்பிக்கையானவர். இந்த ட்ரஸ்ட் அவனுக்கு ஒரு டெவலப்மெண்ட் உண்டாக்கி பின்னால் உள்ளவருக்கு ரைட்டா ஒரு உண்டாக்கி கடைசியில என்னது மலர்ந்துடும். மலர்ந்தோட வளர்ந்து அதுக்கப்புறம் எல்லாம் என்னது உலர்ந்து போய் கடைசி முடிவு என்ன மார்க்கம் அப்படியே இல்லாம போற ஒரு சிச்சுவேஷன் தான் அவனுக்கு ஏற்படும். அப்ப இதுதான் அந்த காதல் வட்டத்துக்குள்ள எல்லாம் வாரதில்லை. அதான் நம்ம காதல் ஹராம் காதல் கலிசர் என்னெல்லாம் சொல்றதுக்கான பிரச்சனை பின்னாடி அதுதான். மற்றபடி இன்னும் சில விஷயங்கள் இருக்காது, அந்த இடத்துல பேசலாம். இது வந்து அதுக்கு பிறகு அங்க வீட்டுக்கு கோல் வருது. என்ன இப்படித்தான் மகள் வந்து யாரை விரும்புறாரு, உமா வந்து மண்ணள்ளி தலையில போடுறதும் அழு, நான் இப்படி எதிர்பார்த்து நான் அபாயா போட்டு வளர்த்தேன், அது செஞ்சேன், காணி உங்களோட தான் வேலி அவங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து நீங்க அழுது எந்த பிரயோசனம் இல்லை. பொறுப்புல நீங்க இருக்கல, நம்பினீங்க. சரியா? வெறும் நம்பிக்கை உங்களே பாதுகாக்காது. அவங்க நல்லவங்க தான், ஏற்கனவே அந்த படிச்ச புள்ளல் ஏற்கனவே நல்லவங்க தான், ஏற்கனவே ஒழுக்கமாக இருந்தவங்க தான். உங்களோட வழிகாட்டல வளர்ந்து நீங்க தான் கூட போய் தொட்டீங்க. நீங்க சின்னத்துல இருந்து கொடுத்தது அவனுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப் பண்ணி ஒரு பெரிய வைத்தியராக நீங்க உருவாக்கணும், இன்ஜினியரா உருவாக்கணும், கற்பனை பண்ணதெல்லாம் நியாயமானது. ஆனா உங்களுடைய சமுதாய சூழல் அதுக்கு ஒத்து வரல, மார்க்க ரீதியானது ஒத்து வரல. அப்ப ஒன்றில் நீங்க பெரிய ஒரு லெவல்ல யோசிக்கணும், பாதுகாப்போட எங்க செய்யலாம், என்ன செய்யலாம், அல்லது நீங்க வேற என்ன திருமணம் முடிச்சுட்டு கொண்டு போய் அவங்கள உடையலுமா அப்படி பார்த்து யோசிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றீடு இருந்துச்சு, உங்களுக்கு அதுவும் விருப்பம் இல்லை, மாற்றி திருமணம் முடிச்சு கொண்டு போய் விடுறதும் விருப்பம் இல்லை, அங்க இதான் வேண்டாம். சில பெற்றோர்களுக்கு நோக்கமே இருக்கு சரியானால் செட் ஆயிருக்கு, அங்க கொண்டு போய் விட்டு டாக்டர் படிக்கிறான், டாக்டர் செட் ஆயிருக்கு, அப்படி நோக்கங்களும் சிலவனுக்கு என்ன சரி இருக்கு, கொண்டு போய் விட்டாச்சு. இது போய் திருப்பி கேள்விப்பட்டு ஒன்று என்னது பிரேக்கப்பா, அப்புறம் 2வது பிரேக்கப்பா, என்னடா பிரேக்கப்ல பிஹெச்டி முடிக்கிற மாதிரி என்ன அப்படி ஒரு செக்ஷன் அங்க முடியும். இப்ப இதெல்லாம் எதால வந்தது? நம்பிக்கை இருக்குது. ஏன்னா புள்ள எனக்கு நம்பிக்கை இருக்குது. புள்ளையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா சில பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த புள்ளைய யூனிவர்சிட்டி வரைக்கும் சேர்த்தாச்சு. 3ஆம் ஆண்டு இவங்க ஊர்ல அப்படி ஒரு கற்பனை பண்ணிட்டீங்களோ அங்க வந்து என்ன செஞ்சிடும், இந்த மலர்ந்திரு காதல் விளங்கிட்டா. அதோட அங்க போய் அது வேற எங்கே போய் யூனிவர்சிட்டி இடையில என்னது, அதாவது விட்டுட்டு வீட்டுல திருமணம் முடிச்சு தரலன்னு சொல்லி காதல் புனிதமானதுன்னு சொல்லி அங்க இருந்து வேற எங்கேயோ போய் இந்த பெற்றோர்கள் தலையில கை வச்சிருக்கிறான், நான் ஒழுக்கமா வளர்த்தேன், மார்க்கத்தோட வளர்த்தேன். அதெல்லாம் இல்லை. நீங்க என்ன வளர்த்தாலும் பொறுப்புல சரியா இருக்கல, பொறுப்புல தான். இப்போ ஒரு கேள்வி வரையில பொறுப்புல சரியா இருந்தவங்களும் கெட்டு போய் தான் நினைக்கிறாங்க. கேள்வி முடிஞ்சுதான் நல்லாட்டு. கெட்டு போற சப்ஜெக்ட் வேற. பொறுப்புல சரியா இருந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், பொறுப்புல சரியா இருந்தார் லூத் அலைஹிஸ்ஸலாம். அங்க கெடுதி நடந்ததுக்கு அவங்ககிட்ட கேள்வி முடிஞ்சது. அவங்ககிட்ட அல்லாட்ட குற்றவாளியா மாட்டா. இங்க நீங்க அல்லாட்ட குற்றவாளியா உலகத்திலே நஷ்டமாறீங்க, அல்லாட்ட குற்றவாளியாகி உலகத்திலே நஷ்டமாயிருங்க. அப்ப அங்க நடந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், பிழை விட்டிருக்கலாம். ஆனா அல்லாட்ட அவர் என்ன செய்யல, குற்றவாளி ஆகல. சோ இந்த பொறுப்பு என்றது பிள்ளைகளை நம்புங்க, சந்தேகமே இல்லை, நம்பிக்கை வைங்க, சந்தேகம் இல்லை. பொறுப்பை விட்டுறாது. பொறுப்புட்டாங்கன்னா அவனை எங்க சேர்க்கணும், எங்க வைக்கணும், எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், மார்க்க சூழல வைக்கணும், இப்படி பேச விடக்கூடாது, இப்படி வளர விடக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஸ் மார் வாரது வீட்டுக்குள்ள வந்து என்னது ஃப்ரெண்ட்ஸ் மார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மார் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அனுமதி. அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அந்த 20 பெஜ்ஜு, அந்த 2005 பெஜ்ஜு, அது இப்படின்னு ஏதாவது பெஜ்ஜு கூடணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கூடலாம், ஃபங்க்ஷன் எடுக்கலாம், மார்க்கத்தை எந்த பிழையும் இல்லை. ஆனா அதுல நடக்கக்கூடிய பைத்தியகார ஜாகிலிய செயல் என்ன தெரியுமா, பழைய ஞாபகப்படுத்துறது. அதுக்குதான் அந்த ஃபங்க்ஷன் விளங்கிட்டா. பழச ஞாபகப்படுத்தி வீட்டி கண்ணீர் வடிக்கிறாங்க. இது என்னன்னு கேட்கிறேன். இது கேட்டா நமக்கு சொல்லுவாங்க என்னது, எல்லாம் சென்டிமெண்ட் இல்லாத குரூப் விளங்கிட்டா, வறட்சியான குரூப். வறட்சி அல்ல, இது வந்து பச்சை ஜாகிலியே தான். இது அங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சோம்னா அந்த ஸ்கூல்ல நினைச்சு பாக்குறது,
அதுக்கு பிறகு என்ன ரைட் 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு படிச்சு அந்த காலத்துல இப்படி இருந்தோம், இந்த காலத்துல இந்த புள்ளைய விரும்பினோம், இவர் சரியா அந்த புள்ளைய அப்படி நடத்தினோம் இப்படி நடத்தினோம், அடே நீ அப்படி செஞ்சவனா, இப்படி எல்லாம் பழைய ஜாகிலியத்தை எல்லாம் மீட்டி பார்த்து அதெல்லாம் அவங்க வந்து மீட்டி கேள்றாங்களாம் இருக்கிற. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போறது எப்படி தெரியுமா? ஓஹோ வஸ்வாஸ் காட்டி கேள்றலாம் இல்ல, ஒரு 5 வருஷம் போகட்டும் அப்புறம் விளங்கும் உங்களுக்கு. விளங்கிட்டா 5 வருஷம் போனா பிரச்சனை வேற சைடால வந்து முடியும். ஏன்னா அவன் அது வரைக்கும் அப்படி இருந்து அவனுக்கு தெரிஞ்சிக்காது. இது வரைக்கும் என்ன கணவன்மாரெல்லாம் வந்து இணைஞ்ச பாட்டி தானே, கணவன்மாரெல்லாம் வந்து இணைஞ்ச பாட்டி வெச்சு நடந்த விஷயம் வந்து அந்த வகுப்புல உள்ளவங்களுக்கு. அப்ப அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு கொண்டவங்க இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து பழசெல்லாம் மீட்டி கேட்கிறாங்க. இதை வந்து இப்ப எங்கட முஸ்லீம்கள் இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி நடத்துறது தெரியுமா? ஆண் பெண் கலப்பில்லை, இசை இல்லை, சரியா அப்படி இதான் சொன்னனே இஸ்லாமிய காணி ஜாகிலிய வேலியன்னு. அந்த பங்கன்ல நீ என்ன செய்யறாய் தெரியுமா? பழச ஞாபகப்படுத்துறாய். பழசுல என்னதை ஞாபகப்படுத்துறாய்? நீ எப்படி திறமையா படிச்சாய், நீ எப்படி முன்னேறினாய், நீ எப்படி ஸ்கூலுக்கு பங்களிப்பு செஞ்சாய், இந்த ஸ்கூலுடைய வரலாறு என்ன அதையா நடத்துது. அவர்ல நீ என்ன பித்னா பண்ணாய், நீ என்ன பித்னா பண்ணினாய், நீ உருப்பட இருந்தவனா உருப்பட்டுட்டாய், இவன் உருப்பட இருந்தவன் நாசமா போயிட்டான் விளங்கிட்டா, இவன் அவளோட லிங்க் அவன் இவளோட லிங்க் எல்லாம் மீட்டி பாட்டோட போட்டு டான்ஸ் ஆடிட்டு தனித்தனி இஸ்லாமிய அடிப்படையில பெண்கள் பெண்கள் பக்கத்துல ஆடுறது, ஆண்கள் ஆண்கள் பக்கத்துல ஆடுறது, எல்லா ஜாகிலியத்தை செஞ்சு நீங்க வருது ட்ரஸ்ட் வந்து என்னதான் இவன் அவங்கள ட்ரஸ்டா அவன் இவங்கள ட்ரஸ்டா. அங்க இப்படி ஒரு ட்ரஸ்ட் இல்ல, பொய் விளங்கிட்டா. அது காட்டிக்கலாமே தவிர அல்லது அந்த ட்ரஸ்ட் என்று சொல்றவனுக்கு ஒரு லாபம் அவனுக்கு வேற ஒரு லாபம் என்ன செய்யுது இருக்கேன்னு அர்த்தம். நான் உன்னை நம்புறேன், நீனே என்னை நம்பிடு, அப்பதான் நமக்கு சேஃப் அப்படின்றதுக்கான ஒரு லாபம் ஒன்று இருக்கணும். இல்லைடா ட்ரஸ்ட் இந்த லெவலுக்கு வராது. அது எப்படி? அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்து கொண்டு இந்த மனைவியோட இன்னொருத்தர் பழகிறதுக்கும் அந்த கணவரோட இன்னொருத்தர் பழகிறதுக்கு ட்ரஸ்ட் அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, அப்படி ஒரு லைஃப் ஒன்று என்ன தேவையில்லை. இதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்று கொண்டு வந்து விட்டுட்டு கூடலாம் பிள்ளை இல்ல, கூடி பேசுங்க பழகுங்க விளங்கிட்டா. இப்ப இஃப்தார் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி ஏதாவது செஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் மார்க்கத்துல பிள்ளையெல்லாம் இல்லை. ஆனா தேவையில்லாம பழச என்ன செய்யக்கூடாது, மீட்டிக்கெல்லாம் கூடாது. அது முடிஞ்சுது. பழச மீட்டுறது தேவையும் இல்லை. சில டைம்ல அந்த பழச மீட்டி சும்மா அழுக வேண்டி வரும். அது செய்தாண்ட ஆயுதம், விரக்திக்கான ஒரு ஆயுதங்கள்ல உண்டு. இந்த பழச மீட்டி அழ வைக்கிறது என்னத்துக்கு? நீ அழுது சொல்லு. சரி இப்ப நீ அழுத என்ன டெவலப் ஆயிடுச்சு உனக்கு? ரசனை மட்டும்தான், வெறும் உள்ளத்துக்கு ஒரு ரசனை அப்படியே நினைச்சு அழுது போட்டு மறுபடியும் தொழில போதான் அவனை விளங்கிட்டா போகணும், சம்பாதிக்கணும், பார்க்கணும், புள்ள குட்டியில இருந்துட்டு என்னதுக்கு இந்த பழைய ரசனை? அதை கொண்டு போய் அநியாயமா அந்த புள்ளைகள்கிட்ட பேசுறது. அந்த காலத்துல நாங்க எப்படி செஞ்சோம், அவன் பாவம் நம்ம மாட்டிட்டு இன்றைக்கு அவன் நின்றுட்டிப்பான் ஒரு அவர் இவன் கதையை சொல்லிக்கிட்டு அவனுக்கு எந்த பிரயோசனம் இல்லை. இப்ப எவ்வளவு டெவலப் ஆகிட்டா புள்ளைகிட்ட ட்ரஸ்ட், புள்ளைகள் வாப்பாவை நம்பணுமான்னு சொல்லி வாப்போட பழைய குப்பை கதையெல்லாம் புள்ளைகிட்ட ஷேர் பண்றது. வாப்பாவும் மகனும் ஃப்ரெண்ட்ஸா, தந்தையும் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இவர் எல்லா வர ஜாகிலியத்து வரலாறு அவனுக்கு தெரியும் அப்படின்றது. என்னோட வாப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாமே சொல்லிக்கிறாரு. அவர் எப்படி அவன் என்ன செய்யறான், பப்ளிக்கா எங்கேயா பேசிட்டு இருக்கிற டைம்ல இவரும் சாதாரண ஆள் இல்ல, எல்லாம் அப்படித்தான் அவன் சொல்றான். இவருக்கு முகம் அசடு வலியுது, ஐயோ ட்ரஸ்ட் பேர்ல இவன்ட்டு எல்லாம் கூட்டி மானத்தை வாங்குறான்னு. ஏன்னா அவனுக்கு அந்த அனுபவம் இல்லையே, வாங்குறான்னு இவருக்கு விளங்குது இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? சினிமா கலாச்சாரம் விளங்கிட்டா, இந்த ஜாகிலிய கலாச்சாரம். அப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம், வாப்பா மகனும் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ஆகினா 2 பேரும் ஏதோ கேஸ் இருக்கும் விளங்கிட்டா. வாப்பா மகன் நீ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டாலும் நீ வாப்பாண்ட ஸ்தானத்துல தான் நீ நிப்பாய், அவன் மகனுடைய ஸ்தானத்துல தான் நிப்பான். ஒரு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு நீ வெளியே எழும்புற டைம்ல நீ வாப்பா ஆயிடுவேன் விளங்கிட்டா. உனக்கு அந்த சப்ஜெக்ட் வரும். ஓப்பன் ஆகிக்கிறது வேற, ஒரு அளவுக்கு என்னது 2 பேருக்கு இடையில ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிறது வேற. ஆனா நீ உன் எல்லையை தாண்டப்பட அவள்கிட்ட எல்லையை என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. கணவன் மனைவி அப்படித்தான். நீ மனைவியா இருந்துக்க, நான் கணவனா இருந்துக்கிறேன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டிய எந்த அவசியம் இல்லை. நல்ல உறவு நல்ல நட்பு அதெல்லாம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வேண்டிய வந்துட்டு கடைசியில அவள் ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸே இவருக்கு ஒரு பதிலும் சொல்லிக்கிறேன். அப்புறம் அனுமதிக்க நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை வச்சு இது பூரா ஃப்ரெண்ட்ஸே இல்ல உன்னோட இதான் சட்டம் அப்படின்னு நடக்குதா இல்லையா? இதெல்லாம் எதுக்குள்ள வந்து தெரியுமா? திகா நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட். இந்த இதுக்காக வேண்டிதான் இந்த தனி தலைப்பை நான் சொன்னேன். அதாவது பொறுப்பாளர்கள் நாங்க நம்புங்க, பிரச்சனை இல்லை, நம்பணும். நம்பிக்கை இருந்தா தான் வாழ்க்கை, ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையில தான் வாழ்க்கையே போகுது. அல்லாஹ் தஆலா அதை தந்திக்கிறாங்க. அது ஒரு அம்னு நஃப்ஸ், மனசுக்குள்ள வந்து ஒரு விதமான நிம்மதி எல்லாம் தந்திக்கிறான். அந்த நிம்மதியை நம்ம கெடுத்துக்கொள்ள கூட, கெடுக்காம இருக்கிறதுக்கு, ட்ரஸ்ட்டை கெடுக்காம இருக்கிறதுக்கு இஸ்லாம் சொன்ன வழிமுறைகள் நிறைய உண்டு. ஒரு ட்ரஸ்ட்டை கெடுத்துக்கலாமிக்க இஸ்லாம் வந்து அதான் அற்புதம் என்று சொல்றது. இந்த ட்ரஸ்ட் பேசுற பாட்டி கெடுக்கிற எல்லா வேலையும் பாக்குங்க. ட்ரஸ்ட் என்ற பேர்ல இவர போன அவருக்கு கொடுக்கறது, அவர போன இவருக்கு கொடுக்குற, 2 பேருக்கு இடையில பிரைவேசியே இல்லை. என்னடா ட்ரஸ்ட்? அவர் என்ன போனை யூஸ் பண்ணுவார், நான் அவட போனை யூஸ் பண்ணுவேன், அவர் என்ன வாட்ஸ்அப்பை பார்ப்பாரு, இவர் என்ன வாட்ஸ்அப். தேவையா இது?
அவங்களுக்கு இருக்கிற இன்றைய காலத்துல இந்த சோசியல் மீடியான்றவர்கள் அவங்களுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் அந்த பெண்களா இருப்பாங்க. உனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, உனக்கு ஆண்களா இருப்பாங்க. ஏன் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிறீங்க? இது என்ன தேவைக்கு? அதுல நீ அவளை நம்பிட்டியேண்டா, அவள் உடனே நம்பிட்டாள்டா, அவர் மார்க்கெட்லேயே கூட தான் பேசுவாள் என்ற சட்டங்கள் எல்லாம் நீ போட்டுட்டியேண்டா, முடிஞ்சுது. அப்புறம் நீ அதுக்குள்ள போய் என்ன அவசியம் இல்லை. புதுசா ஒரு கேள்வி வருது, பாஸ்வேர்ட் போடுவது கூடுமா? கணவன் மனைவியும், மனைவி பாஸ்வேர்ட் கணவனே தெரியா, கணவன் பாஸ்வேர்ட் மனைவி தெரியா, மார்க் அடிப்படையில் 2 பேரும் பாஸ்வேர்ட் போடுற கூடும், அவ்வளவுதான். அவங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிற கூடு, இவங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது கூடு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அவர் நம்பிக்கையெல்லாம் நடக்கிறார், இதுக்கு பாஸ்வேர்ட் பிரச்சனை இல்லை, சரியா? இது பாஸ்வேர்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி, பாஸ்வேர்டு இல்லாட்டி உனக்கு நம்பிக்கை வராதுதான், சரியா? இது நம்பிக்கை சார்ந்த பிரச்சனை, பாஸ்வேர்டு உள்ள பிரச்சனை இல்லை. இப்ப மார்க் அடிப்படையில கணவன் மனைவிக்கு அடிமை இல்லை, மனைவி கணவனுக்கு அடிமையும் இல்லை. அவன் நாளைக்கு நீ பாஸ்வேர்டு போட மாட்டே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாய். அப்ப அவட பிரைவசியை பாதுகாத்துக்கலாம். எனக்கு சில இது இருக்கு, நம்பிக்கைக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்றேன். நான் யார் யாரோட நான் பேசுறேன், இப்படித்தான் நான் வச்சுக்கிறேன். எனக்கு அதுல உள்ள விஷயங்கள் இப்படித்தான், மார்க் எல்லைக்குள்ளதான் நான் பேசுறேன். ஓகே, அதுல நீங்க அணுவணுவா விசாரிக்கணும் இஸ்லாம் எங்கேயுமே என்ன சொல்லல. அதே போல கணவன்ட்டே நீ அணுவணுவா விசாரிக்கணும் சொல்லல. நீ ஒரு 2 விதத்துல இது ஏற்படலாம். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம அசில்ல இருந்து வசுவாசு உள்ளவங்களா இருந்தா அது இது தீர்க்காது, எதுவுமே என்ன செய்யாது, தீர்க்காது. நீங்க விட்டு வெளியே போகல, அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், சந்தேகம் வந்து. அது பிரச்சனை வேற சைட்ல உள்ள பிரச்சனை. இன்னொன்றைக்கு என்னன்னு சொன்னால், அதாவது ஒழுக்க கிட்ட தன்மையை கண்டுட்டீங்க, அப்போ வழக்கு தான். அது வெளியே சொல்லி ஆகணும், அல்லது நீங்க பொறுத்தாகணும், ஏதாவது என்ன செய்யறாங்க, நடந்தாகணும். இது பாஸ்வேர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இதுல எப்படி பேசிக்கிறாங்கன்னா, கணவன் மனைவிக்கு பிரைவேசியே கிடையாது, அப்படி பயமணிக்கிறாங்க. கணவன் மனைவிகள் என்ன ஆதாரம்? மனைவியில சப்ஜெக்ட் ஃபுல்லா கணவனுக்கு 100 to 100 தெரிஞ்சுக்கணும், என்ன ஆதாரம்? கணவன் சப்ஜெக்ட் ஃபுல்லா மனைவிக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன ஆதாரம்? இப்ப நம்ம இதெல்லாம் இந்த பொறுப்பு என்ற சப்ஜெக்ட் கீழே டேமேஜ் ஆகக்கூடிய முக்கியமான சொற்கள் இதெல்லாம். இந்த பிரைவேசி, ட்ரஸ்ட், அதே போல என்ன அண்டர்ஸ்டாண்டிங். அது என்னன்னா, ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும், அது உண்மை. மனைவிய கணவன் புரிஞ்சுக்கணும், கணவனை மனைவி புரிஞ்சுக்கொள்றா என்ன தெரியுமா? அது நான் இன்னும் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை, தேவையே இல்லை, சரியா? அவரை இன்னவர் புரிஞ்சு கொள்ளலையா, இவங்க அவரை புரிஞ்சுக்கொள்ள, என்னாலே புரியலாம சொல்லி யாரையும் 100% புரிஞ்சு கொள்ளவே இல்லை. யாரையும் 100% புரிஞ்சு கொள்ள தேவையும் இல்லை. என்னத்துக்கு புரிஞ்சு கொள்ளணும்? புரிந்துணர்வு தேவை. என்னத்துக்கு தெரியுமா? கணவன் மனைவி ஒழுங்கா வாழ்ந்துகிறதுக்கு. சரி, இவருக்கு இது தேவைப்படும், இது தேவைப்படாது, இது விரும்புவாது, இது புரிந்துணர்வு. நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம், உட்கார்ந்து உன்னை நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கிறோம். எத்தனாம் ஆண்டு பிறந்தாயிட்டு, சரி, ஆண்டு பிறந்ததுல அந்த ஆண்டுல நடந்த நிகழ்வுகள் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைபட்டுச்சு, அதோட லிங்க் பண்ணி எல்லாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் அப்படி பேர் வச்சது யாராவது வச்சார். அப்படி வந்து இவளுக்கு ஏதோ வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏதாவது ஒழுக்க ரீதியா, அதோட லவ் பிரச்சனை ஏதாவது நடந்துக்குவீங்களே, குடும்ப ரீதியா. மைண்ட் ஓப்பனா வச்சு ஃபுல்லா சொல்லு. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன செய்யணும், இப்ப மிங்கிள் ஆயிரணும், ஆகவே மிங்கிள் ஆயிரணும், சரியா? அப்படி யாரும் உமாட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க பாப்போம். உண்மையான ஆக்களா இருந்தா நீங்க நம்மளோட வாழ்க்கையில எல்லாத்தையும் உமாட்ட ஷேர் பண்ணுங்க. மிங்கிளாகல, பெத்தவளுக்கே மிங்கிளாகல, வந்தவள் எப்படி மிங்கிள் ஆகுறது, சரியா? மிங்கிள் ஆகுறாங்களா, சரியா? அப்புறம் சிங்கிள் ஆகிறது முடிச்சு, சரியா? இங்க என்னது, மிங்கிள் ஆகுற பேர்ல எல்லாத்தையும் என்னது ஃபுல்லா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி முடிவு என்ன தெரியுமா? அப்போ ஓகே, ஏன்னா இவருக்கு பொங்கிட்டு டைம், அவங்களும் பொங்கி எக்ஸைட்மெண்ட்ல உச்சகட்டத்துல இருக்கிற டைம். 1 வருஷம் 2 வருஷம் போகும். எங்கேயா ஒருத்தர் செய்தாங்க தானே, டொட்டு வச்சுட்டு வருவான், அங்க ஒரு டொட், இங்க ஒரு டொட், இங்க ஒரு டொட், இங்க ஒரு டொட், அதுக்கப்புறம் கோடை வரைவான். வணங்கிட்டா, ஓ அதானா இது, ஓ இதானா அது, என்னது எல்லாத்தையும் கோடு வரைஞ்சு அவன் பேத்துருவான். ஒவ்வொரு தனித்தனி நிகழ்வுகளா இந்த சின்ன சின்ன சம்பவங்கள் அவனே டெவலப் பண்ணுவான். நீ சொன்னா தானே ஒரு தடவை அப்படின்னு இவன் சொல்லுவான். சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்ட் அது, நான் அதுக்கு அப்படி சொல்லவே இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எப்படி விளங்கணும் தெரியும், அது தனியா நடந்துருந்தா பிரச்சனை. இப்ப இதோட லிங்க் பண்ணி பாரு, அப்ப விளங்கும் உனக்கு. சொன்னதை என்ன செய்ய, அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, அதாவது குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், ஏன்னா முதல்ல எல்லாருக்கும் பாவம் மன்னிக்கப்படும், பகிரங்கப்படுத்திக்கிட்டே தவிர கணவன்ட்டே நீ பகிரங்கப்படுத்தக்கூடாது. அதே போல மனைவிட்டே நீ என்ன செய்யக்கூடாது, பகிரங்கப்படுத்த. உண்ட ரகசியம் உனக்கு ஏதோ தவறு, நீ உனக்கு அல்லாஹ் கடையில முடிச்சு என்ன செஞ்சுக்கணும். அதை போல நீ இதை ஷேர் பண்ண சொல்லி உனக்கு யார் சொன்னது? இதுதான் புரிந்துணர்வு. புரிந்துணர்வு இல்ல, எல்லாத்தையும் இவங்களும் கொட்டி அவங்களும் கொட்டி ஒத்தருக்கு ஒத்தர் நயவஞ்சகனா மாறுற கடைசி கட்டம் வரும். இது வந்தே ஆகும்னு சொல்ல வரல, சிலது விதிவிலக்கா போயிடும்.